حربية طيارة حربية. شوف 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 شوف. لا والله حربية، طيارة حربية، طيارة حربية. شوف 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 شوف. لا والله حربية، طيارة حربية، طيارة حربية. شوف 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 شوف. لا والله حربية، طيارة حربية، طيارة حربية. شوف 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 شوف. لا والله حربية، طيارة حربية، طيارة حربية. شوف 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 شوف. குவைத்தில் அமெரிக்க போர் விமானம் எரிந்த நிலையில் கீழே விழக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. அந்த வகையில் குவைத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க போர் விமானம் தற்பொழுது எரிந்து கீழே விழுக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்க போர் விமானமான F-15 விமானம் விழுந்த நொறிந்து இருக்கக்கூடிய காட்சியானது வெளியாகி இருக்கிறது. குவைத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த விமானத்தை ஈரான் தாக்கியதாகவும் அந்த விமானம் தான் தற்பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. குவைத்தில் இந்த சம்பவம் அரங்கேறியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டு இருக்கிறது. இருப்பினும் இந்த தகவலை தற்போது வரை அமெரிக்க ராணுவம் உறுதி செய்யவில்லை.